கெமிஸ்ட்ரி ஓவர்ஃப்ளோ ஆகுதே ஸ்டேஜ்ல வேற கட்டி போடுறா அப்படிங்கிறாரு அப்பா. வயிறு எரியுது பசங்களுக்கு, போதும் போதும்ன்றாங்க. தேங்க்யூ சோ மச் பிரியா அண்ட் லெட்ஸ் வெல்கம் த்ருவ் விக்ரம் ஆன் ஸ்டேஜ். Check, check. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். சமீப காலத்தில் நான் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் போயிட்டு இருந்திருக்கேன். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடிலாம் ஸ்பீச் கொடுக்கறது ஓரளவுக்கு ஈஸி. என்னை பாட வைப்பாங்க, டைலாக் சொல்ல வைப்பாங்க. நான் பாட்டுக்கு இங்கேயும் பாடணுமா? மனப்பாடம் பண்ண ஸ்பீச்சை கொஞ்சம் முடிக்கிறேங்க, அதுக்கப்புறம் பாடலாம். பட் டுடே இஸ் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா என் ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னை இப்படி ஒரு ஸ்டேஜில் பேசி அவங்க பார்த்ததில்ல. எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் மாமாவா இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ் வருண், சுஸ்மேரா, கீது ஆண்டி, லக்ஷ்மி ஆண்டி, குட்டிஸ்ரேயா, கீதா ஆண்டி, அக்ஷிதா, எல்ஏஎக்ஸ், ஷிபி, எல்லா ஸ்ரீகாந்த், எல்லாருக்கும் ஒரு ஓப்பனுங்க ப்ளீஸ். வித்யா ஆண்டி, மாலமாசி, யா, இவங்க எல்லாரும் தான். பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தேம் ஐ எம் ஹியர் டுடே. அவங்கள எல்லாமே நான் ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. சிங்கக்குட்டி அப்படின்னாங்க. அவங்கள எல்லாமே நான் ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. They make sure I never gave up for the past 2 years. So I'd like to thank all of you for that. இந்த படத்துக்காக விடாமுயற்சியோட ஒரு கூட்டம் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. The direction team, Bhargavi, Stanley, Shara, Karan, Vinod, Venkatesh sir, all of them. I get to the co-director and the director later. But விடாமுயற்சியோட என்னை விட டெய்லி வேலை செஞ்சிருக்காங்க. அவ்வளோ பேஷனேட்டா நம்ம படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும், நம்ம எஃபர்ட் எல்லாம் வீணா போகக்கூடாதுன்னு ஒரு வெறியோட வேலை செஞ்சாங்க. ஸோ தேங்க்யூ. நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணியிருக்கேன். ஐ நோ I've troubled you a lot. I'd like to take this opportunity to say sorry and thank you. வேற 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 இருங்க தலைவா, வரன் தலைவா உங்களுக்காக. ப்ரொடியூசர் முகேஷ் சார், ஒரு டப் ஸ்மாஷ் மூலமா என்னை பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு ஆதித்யா வர்மாவை கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க் யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐ எம் நத்திங் வித்வுட் யூ ஹியர் டுடே. அண்ட் மியூசிக் டைரக்டர் ராதன் சார் என்னை அவ்வளோ அழகா பாட வச்சாரு. He kept pushing me. First எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த பாட்டு பாடலாமா வேணாமா, சரி ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ணலான்னு. பட் என்னை மோட்டிவேட் பண்ணி he pushed me and he made that Yadharkadi song happen today. மைக்க சரிப்பா, இருங்கப்பா. Co-director and director Shaurya and Giri sir. How should I say, director Girisa and Shaurya, co-director. இந்த படத்தோட ஆரம்ப காலத்துல நான் அவங்க கிட்ட நான் அவ்வளோ பேசல. பட் செட் கூட நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஆதித்யா வர்மா was in the best hands possible. I will never forget what you guys have done for me. Always remember that. And my wonderful co-stars Priya and Banita always supported me, never gave up on me, kept pushing me always, and have always been there for me. Enappa? And then to get to one of the biggest blessings for our film, Ravi K. Chandran sir, to work with a legend like you sir on my first film is the biggest blessing. There is absolutely nothing I've done to deserve that, but somehow I have. I hope I have done you proud. I hope I have done justice to your camera sir. Thank you. And Anbu, Danush, my friends in this movie, Macha, it was too much fun da. You know it was. Thank you guys. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஐ லேர்ன் திஸ் ஆல் பை ஹார்ட். அதான் பட் ஒரு ஆள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். அண்ட் நான் இந்த விஷயத்த நான் மனப்பாடம் பண்ணல. பிகாஸ் ஐ தாட் இங்கே வந்து நின்று இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ நான் சொல்வேன்னு நினச்சேன். அப்பா, ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் ஃபார் யூ.
நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க விக்ரம் சார்னா டெடிகேஷன் சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த படத்துக்காக அவர் டெடிகேட் பண்ண டைம், அவர் டெடிகேட் பண்ண எஃபர்ட்ஸ், அவர் என்ன whatever he's done for this movie is 100% more than any dedication he's dedicated before. I don't know if that was the right way to say it. எங்க அப்பா ஒரு நல்ல நடிகர்னு எனக்கு தெரியுங்க. பட் அதை விட அவரோட நல்ல அப்பா. இது அவரு ஒரு நடிகரா என்னை டிரெக்ட் பண்ணல, ஒரு அப்பாவா என்னை டிரெக்ட் பண்ணாரு. அண்ட் அவர் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை அவர் இல்லாம. ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்ன வேணாலும் இருக்கட்டும், என் பேச்சு, என் என் நடிப்பு, அதெல்லாம் அப்பா தான். இட்ஸ் ஆல் ஒன் நேம். அதான் நீங்க பாக்குறது அப்பாவோட இன்னொரு முகம் தான், இன்னொரு அவதார் தான். அவருக்கு 22 வயசு இருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரோ அது என்ன பண்ண வச்சாரு. அண்ட் அப்பா சொல்ற முக்கியமான விஷயம், ஃபேன்ஸ் கொடுக்குற அன்புக்கும் பாசத்துக்கும் அது பக்கத்துல ஒண்ணுமே இல்லைங்க. there's nothing like this feeling. உங்களை எல்லாமே நான் ஒண்ணுமே இல்லை. லாஸ்டா ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு விஷயம். எங்க அம்மா தான் இந்த ஸ்பீச்சை எழுத ஹெல்ப் பண்ணாங்க. ஏமா ஓடி போயிடாதம்மா, இப்படி குனிஞ்சிட்டாங்க. எங்க அம்மானா இப்படி பிடிக்காது, எங்க அம்மானா காம்ப்ளிமெண்ட் பண்ணா பிடிக்காது, இப்படின்னு பாராட்டினா பிடிக்காது. பட் டெய்லி என்னை ஊட்டி, என்னை கரெக்டா தூங்க வச்சு, என் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து டெய்லி திட்டி, டேய் ஏதாவது பண்றா உன் வாழ்க்கையோடன்னு. எங்க அம்மா அப்பானால தான் நான் இங்க இருக்கேங்க. எங்க அம்மா அப்பாமால மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க டெபியூ ஆக்டர் விக்ரம் சார் பையன் ஆதித்யா வர்மா, இதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் நான் எங்க அப்பாவாம நான் பெருமைப்படுத்த விரும்புறேன். அதனால மட்டும்தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். I have nothing else to say. Thank you everybody. I love you all. Thank you. Thank you so much, Dhruv. Vikram sir, before I call you. இல்ல I'm not supposed to. Yeah, once again somebody had informed me. நான் தான் எங்க அப்பா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், அவரே உங்களை கூப்பிடுவாரு. பட் ஐ திங்க் he needs couple of minutes to, because நீங்க இவ்ளோ அழகா வந்து பேசிருக்கீங்க அப்பா பத்தி. அப்பா really needs like couple of minutes to அதெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. அவருக்கு அந்த டைம் கொடுப்போம். விக்ரம் சார், உங்க பையன் வந்து he just owned the stage. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜே வந்து he's like so powerful, he's just taking over the stage. And டெஃபினட்டா வந்து ஒரு தமிழ் சினிமாக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது, தமிழ் சினிமா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்ததோ நீங்க தமிழ் சினிமாக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க சார். we are very 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 proud of him already and he is going to make us proud. And before you come on to the stage, I'm just giving you that moment. கொஞ்சம் before you come on to the stage, Banita and Priya கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு photo opportunity மட்டும் Dhruvoட. Yes, please join us on stage. We have Chiyan Vikram on stage, please. So this is the most special moment of the event. அம்மாவோட பாசம், அம்மாவோட அக்கறை, அம்மாவோட எல்லாம் ஜாஸ்தியா இருக்கணும்னா அது ஒரே ஒருத்தரால் தான் முடியும். எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க வந்து தெய்வம் அப்பா மட்டும்தான், பின்னாடி இருந்து செயல்படுவாங்க. I know this is very emotional and this is a very special moment for you. Please sir. Dhruv. Sorry Anjali. ஓகே எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் எல்லாருக்கும், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உயிருக்கும் மேலான என்னோட அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி இங்கே வந்ததுக்கு. எனக்கு துருவ மாதிரிலாம் பேச தெரியாது. நான் நினைச்சேன் சரி பையன் என்ன போய் பேச போறானோ. இன்னைக்கு காலையில் போயிட்டு நான் சொன்னேன், இந்த பாயிண்ட் சொல்றேன், இந்த பாயிண்ட் சொல்லி நல்லா இருக்கும். ஹலோ எனக்கு தெரியும், நீ போட்டான். அப்புறம் நான் ஏதோ ஒரு சின்னது 2-3 மேட்ரு சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதுக்குன்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அவங்க நல்லா பேசுவாங்க, கீட்ஸ். நான் வந்து என்ன சொல்றது, சாரி ஆரம்பிக்கிறேன் மறுபடியும்.
ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இது வந்து இந்த +2 எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணது கூட நான் டென்ஷன் ஃபீல் பண்ணதில்லை. சேதுக்கு வந்தபோது ஃபீல் பண்ணதில்லை. எதுக்குமே எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ வெரி டென்ஸ். இன்னைக்குன்னு இல்லை, கொஞ்ச நாளாகவே. ஏன்னா இது ஒரு கல்யாணம் மாதிரி இல்லை. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி த்ரூ வந்து ஒரு நல்லா வரணும் இது அதுன்னு. பட் பட் என்னன்னா எப்பவுமே நான் யோசிச்சதில்லை அவன் வந்து நடிக்க போறானா டைரக்ட் பண்ண போறானா. ஒரு ஃப்ரீ ரெயின் விட்டோம். உனக்கு என்ன வேணுமானா நீ இஸ் வெரி கிரியேட்டிவ் பர்சன், உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்க. நீ ஆர்டிஸ்டா போ, இல்லைனா பியானிஸ்டா போ, இல்லை ஜஸ்ட் ட்ராவல் பண்ணு, நேஷனல் ஜியோகிராஃபியில் போய் வேலை செய்கிறேன், இல்லை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஏதோ சொல்லிட்டே இருப்பான். என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னேன். பட் சினிமா தான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கதை தேவை. நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் லான்ச் பண்ணலாம். ஆனால் அந்த சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். எனக்கு முதல் நன்றி முகேஷ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இது வந்து அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டியை வாங்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த படத்தில் அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய ஹீரோஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி படம் பண்ணலாமா இது அதுன்ட்டு. பட் அவர் வந்து துருவை தான் வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணார். ஏன்னா ஒரே ஒரு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்தாரு. அந்த டப் ஸ்மாஷை பார்த்து துருவ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் பிறகு நடிக்க வைக்கலாமேன்ட்டு. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா படம் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். கொஞ்சம் ஹெவி ரோல், நிறைய பெர்ஃபார்மன்ஸ், நிறைய வேரியேஷன்ஸ். அவனுக்கு வயசு பத்துமா இல்லைனா அவனுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குமா அப்படி இப்படின்ட்டு. பட் நீங்கள் பார்த்தீங்க, படம் பார்க்க போகிறீங்க. ஒரு தந்தையாக நான் வந்து என்ன வேணாலும் அவனை பற்றி சொல்லலாம் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து எல்லாமே இங்கே நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, அது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். பட் இந்த படம் முகேஷ் சார் எனக்கு கொடுத்ததுனால த்ரூவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் லான்ச் பேட், ரொம்ப நல்ல லான்ச் பேட். எல்லாரும் ஏன் கபீர் சிங்னு கேட்பீங்க, ஐ மீன் அர்ஜுன் ரெட்டின்னு கேட்பீங்க. இதுதான் ரீசன். இப்போ அர்ஜுன் ரெட்டிக்கும் ஆதித்ய வர்மாக்கும் கபீர் சிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஆனால் எங்கள் படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அதே யதார்த்தம், அதே எல்லாமே வச்சுட்டு ஒரு விஷன், அந்த விஷனோடையே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே உணர்ந்து ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி, இது நானுன்னு இல்லை எங்கள் முழு டீம் ஒவ்வொருத்தரும் இந்த படம் பண்ணுற போது அவ்வளோ ரசித்து பண்ணோம். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் வந்து நிறைய வளரேன்னு எனக்கு தெரியும், மன்னிச்சிடுங்க. என்னோட மேடையில் கூட நான் கொஞ்சம் பேசிடுவேன். இங்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு. தேங்க்யூ, ஐ லவ் யூ டூ. இந்த படம் நான் வந்து இப்போ நினச்சேன், நான் வந்து ஜென்ரலாக சும்மா சொல்லிட்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி போயிடலான்ட்டு. பட் சொல்லியே ஆகணும், எல்லாரை பற்றியும் சொல்லி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் முகேஷ் சார்னு அப்புறம் நான் வந்து கிரி தான் சொல்லணும். கிரி அண்ட் ஷௌர்யா அவங்க வந்து ஒரு டீம். பட் கிரி த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபில்ம், த்ருவ் சொன்ன மாதிரி அவன் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னான். தட் இஸ் இட், த விஷன் ஆஃப் திஸ் ஃபில்ம். இந்த ஃபில்ம் எப்படி வரணும், இந்த ஃபில்ம் எப்படி இருந்துச்சு, அதை வந்து அப்படியே கொண்டு வந்து நம்மக்கிட்ட உங்ககிட்ட சேர்க்கணும். அது வந்து எவ்வளோ அதில் வந்து எங்களோட தனித்தன்மை என்ன இருக்கும், எங்களோட அத்தென்டிசிட்டி, அவர் கிரியேட்டிவிட்டி என்னெல்லாம் போட முடியுமோ சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாமல், அது வந்து கிரியால் மட்டும்தான் முடியும். எனக்கு வந்து நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றி எங்கள் படத்தில் வந்து நீங்களும் ஒரு பாட்டாக இருக்குதுன்ட்டு. பிகாஸ் எங்களால் முடிஞ்சிருக்காது. இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்களை ஓவர் ஏதாவது பண்ணியிருக்கலாம், சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த மீட்டருக்குள்ளே இதுதான், இந்த சீனில் இதுதான் வேணும், இந்த கதாபாத்திரத்துக்கு இதுதான் வேணும், ரொம்ப தெளிவாக இதுதான் வேணும்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுதான் நாங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வே கிரி வந்து எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் இல்லை சார், அது சார், இது சார், இதான் இதே கவலி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டம் பிடிப்பா இருப்பாருங்க. அது வந்து இப்போ அவர் பேசும்போது ஆக்சுவலி என்னை விட அவர் நல்லா பேசினாரு. கிரி எதுக்கு கிரி, ஏன் சார் மீர் அப்படி நான் ஏதாவது சொன்னா ஏன் சார் அப்படின்னு. அதே மாதிரி எதுக்கும் கிரி அவ்வளோ அருமையா தெளிவா பேசினாரு. ஹீஸ் லைக் தட், ரொம்ப தெளிவா இதுதான் வேணும், இப்படிதான் வேணும், இப்படிதான் படம் வரணும்னு அதை நீங்க இப்போ பார்த்தீங்க. அண்ட் கிரினா அவங்க வந்து ட்வின்ஸ் மாதிரி. ஷௌர்யான்னு என் நண்பர் இருக்காரு. ஷௌர்யா இஸ் லைக் ஹீஸ் மை கோ டு மேன். எதுவாக இருந்தாலும் நான் கிரியும் நானும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். ஏன்னா கிரி வந்து நான் அவர் ஸ்பேஸில் விட்டுட்டேன். எது இருந்தாலும் ஷௌர்யா கிட்ட பேசி அவர் தான், அவர் கிரி அவர்கிட்ட பேசுவார், அவர் என்கிட்ட பேசுவார், ஷௌர்யா கிட்ட பேசி ஷௌர்யா பனிதா கிட்ட பேசுவார், எல்லாருக்கிட்டையும் ஹீஸ் அ கோ டு மேன். ஸோ ஷௌர்யா வந்து எல்லா விஷயம், வெதர் இட்ஸ் பிஆர், வெதர் இட்ஸ் பப்ளிசிட்டி பற்றியாக இருக்கட்டும், வெதர் நடிப்பில் டைலாக், அவர் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அவர் இல்லாமல் ஷௌர்யா இந்த படம் ஜஸ்ட் லைக் ஹவு வித்வுட் கிரி வி குட் நாட் டன் திஸ் ஃபில்ம். வித்வுட் யூ ஐ ஸ்வேர் ஐ வுட் ஹவ் பீன் லாஸ்ட். எனக்கு வந்து ஃபோன் எடுத்தால் ஷௌர்யா நம்பர் தான். திட்டணும்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், எதுவாக இருந்தாலும் ஷௌர்யா தான் தேர்வேன். அதே மாதிரி ஸ்டான்லி அண்ட் த ஹோல் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்,
அவங்க இல்லைன்னா என்னால் முடியாது. லைக் நான் ஏதோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்தில், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து பெருசாக ஒன்று சாதிக்கல. பட் என்னன்னா இதில் வந்து இருப்பா, இதில் வந்து இப்போ நான் டப்பிங் போனேன்னா பார்கவி இல்லைன்னா நான் டப்பிங் போக மாட்டேன். ஏன்னா பார்கவியோட அவ்வளோ தெளிவாக அந்த டயலாக்ஸ் இது அதுன்னு பார்கவி சொல்லிடுறேன். சில கெட்ட வார்த்தைகள் அப்படிலாம் சொன்ன பார்கவி என்ன சொல்லணும், அது வந்து சார் இதை சொல்லுங்க சார், ஆனால் என் மூஞ்சி நான் போடுறா குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையா லைக் அந்த எமோஷன், அந்த என்ன சில இடத்துல என்ன தேவைப்படுது, அந்த மாதிரி சில விஷயங்கள் லைக் வித்வுட் பார்கவி ஐ குட் ஹவ் டன், வித்வுட் ஷௌரியா, வித்வுட் ஷரா. ஸ்டான்லி வந்து ஆக்சுவலி வேலையே செய்யல, எங்களுக்கு வந்து காமெடி பீஸ். அவர் வந்து எப்போவாது ஏதாவது ஓட்டுனா ரொம்ப தளர்ந்து போய் இருக்கும்போது ஸ்டான்லியை கூப்பிட்டு, ஸ்டான்லி கொஞ்சம் கை தூக்குங்க, அந்த அழகா நிக்கிறாருல, கை தூக்குங்க சீக்கிரம். அவர் கல்யாணம் ஒன்றும் ஆகல, ஆனால் உலகத்தில் அதிகமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மட்டும்தான். ஸோ ஆனால் அவர் சொன்னார் சார் நான் பாவம் சார்ன்ட்டு. ஸோ அவரை கொஞ்சம் ஓட்டுவோம். இதாவது லைக் ஷரா, கரண், வெங்கடேஷ், எவ்ரிபடி, வினோத், லைக் பார்கவி தான் பேசினேன். கேட்கலையாடா, யாரை பார்த்துட்டு இருந்தடா? எவ்ரிபடி, தட் டீம். அண்ட் I have to talk about அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்லேயும் சொல்லணும், தனுஷ் அண்ட் வெங்கடேஷ் வந்து எங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க, கரணும் நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் டீம்ல இருந்தே 3 பேர் நடிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வித் துருவ். தனுஷ், can you just raise your hand? திரும்பி காட்டுங்க உங்க அழகான முகத்தை. அது தனுஷ். ஸோ அவனும் ஒரு நண்பனா வந்திருக்கான். அவ்வளோ நல்லா, ஆக்சுவலி ஐயோ இவனுக்குலாம் நடிப்பு வருமானு நினைச்சேன். அவ்வளோ கியூட்டா ஒரு கேரக்டர் உணர்ந்து அவ்வளோ அழகா. ஆனால் ஓடுற போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை நாங்கள் எப்படியோ சிஜிலாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். இட்ஸ் லைக் தட். அண்ட் கல்யாணி, த ஹோல் டீம், இட் வாஸ் லைக் தட். ஸோ அவங்கள பற்றி பேசணும், அவங்களோட குரு பற்றி பேசணும். ரவி, மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப பேசுகிறேன்னா சாரி, நான் வந்து மலையாள படம்லாம் பண்ணி அப்படியே நான் அந்த டைமில் வந்து ரவி வந்து இப்போ வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெஸ்ட் டிஓபிஸ். அந்த டைம் அவரும் நானும் ஒரு லாட்ஜ், ஒரு சின்ன லாட்ஜில் நாங்கள் ரூம் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த அளவில் இருந்துட்டு லைக் அவர் அப்போ முணங்குவார், டேய் அக்ரிலிக் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறார். அக்ரிலிக் ஷீட்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா வேணவோ, அது வந்து ப்ரொடியூசர் கொடுக்கலையா, ஏன்னா பட்ஜெட்டுக்கு மேலே போகுதுன்ட்டு. ஸோ அவர் திட்டுவார். அப்புறம் நான் வந்து அந்த ரூம் ஷேர் பண்ணிட்டு நிறைய கனவுகள், நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, அவர் ஏதோ பண்ணணும்னு நினச்சிட்டு, இன்னைக்கு அவர் இங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் தான் காரணம், சினிமா தான் காரணம். பட் இட் இஸ் so beautiful that people with இந்த மாதிரி கனவுகளோட இருக்கிறவங்க வந்து இங்க வந்து இந்த இடத்தை அடைய முடியும், இதை செய்ய முடியும்ன்ற ஒரு உதாரணம் வந்து நாங்க சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, நீங்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு தான் நான் துருவுக்கும் சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னேன், கனவு மட்டும் பாரு, உனக்கு அந்த கனவு மட்டும், அதை நோக்கி உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணு. அதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ரவி ஃபார் பீயிங் தேர், ஃபார் பீயிங் ஸோ, apart from being a friend, apart from being அவரும் ஒரு டைரக்டர் மாதிரி தான். அந்த லொகேஷனில் வந்து சில ஷார்ட்ஸில் எப்படி இது பண்ணும் அதுன்னு எல்லாமே அவர் கற்றுக் கொடுத்துருந்தார். Dhruv learned so much from him. அண்ட் ஒவ்வொரு விஷுவலும் நீங்கள் பார்த்தீங்க, அவ்வளோ கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் ரவி ஃபார் மேக்கிங் ஆர் ஃபிலிம் லுக் ஸோ வெரி டிஃப்ரெண்ட், ஃப்ரம் பிரிங்கிங் இன் ஏகா, ஃப்ரம் பிரிங்கிங் இன் சுரேஷ். அந்த லுக்கே வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க. தேங்க்ஸ் டு யூ, தட் ஹோல் திங். அண்ட் இந்த விழா பற்றி நான் பேசணுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஹீரோ இங்கே இருக்கார், மிஸ்டர் ரதான். உங்கள் ரொம்ப ஸ்வீட் ஸ்பீச்சுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அம்மா வந்து ஷில் பி ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ரதான், ஃபார் ஆல் த திங்ஸ் தட் யூர் டூயிங். அவருக்கு வந்து தெலுங்குல இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆல்பமாக இருந்துச்சு, லைக் ஒரு பெஸ்ட் ஆல்பம் ஃபார் 10 years மாதிரி இருந்துச்சு. கன்ஃபார்ம்டாக இது வந்து தமிழ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அதை ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து அடையும் நான் நினச்சிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக இந்த தடவை வரும். யூர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிக் டைரக்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ். இந்த ஒரு இதில் வந்து எனக்கு என்னென்னா, எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாடிக் ஃபியூஷனோட வித் வெஸ்டர்ன் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட கலாச்சாரம் மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லா பாடலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ கேட்ட பாடல்கள். ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நியூ, வெரி ரிஃப்ரெஷிங். அதனால தான் அவர் தான் வேணும்னு நான் ஒத்த காலில் நின்று முகேஷ் சார் நானும் வி டிசைடட் அண்ட் ஹீ இஸ் தேர். தேங்க்யூ ரதான் ஃபார் கிவிங் அஸ் சச் வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணுன்னா ஐ ஹவ் டு லைக் ஸ்டார்ட் வித் அன்பு. அன்பும் இன்னொரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில். ஹீ இஸ் லைக், நான் எப்பவுமே சொல்வேன், அன்பு நீங்கள் உட்காரலாம் நல்லா இருக்கு. என்னன்னா ஹீஸ் லைக் ஆக்சுவலி துருவோட அதிகமான டைலாக்ஸ் அன்புக்கு தான். அவ்வளோ டைலாக்ஸு, அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ நல்லா. ஃபர்ஸ்ட் அந்த 17 டேக்ஸ்க்கு நான் ஒரு முக்கிய காரணம், ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு 17 என்னோட பர்த்டே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி அன்பு நல்லா தான் பண்ணாரு. ஆனால் எனக்கு என்னன்னா, சரி ஒரு 17 அந்த ஃபர்ஸ்ட் டேக் நம்ம 17 போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். சாரி அன்பு. நெக்ஸ்ட் டைம் 2 அக்டோபர் 2 பிறந்துடுறேன். ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும். Then all the other artists, everybody இந்த ஃபிலிமில் வந்து ஒரு நல்ல விஷயம், கிரி, முகேஷ் சார், ரவி,
நாங்கள் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த கதாபாத்திரம் இப்போ ராஜா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பா கேரக்டர் அவ்வளோ அழகாக வைப்பார். சின்ன வயசில் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ மீன் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ ராஜா மாதிரி இருப்பேன், நான் ரொம்ப பெருமைப்படும். ஐயோ அந்த கடலூர் கவிதைலாம் செய்கிற போது ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்கிற போது நான் ஐ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ த்ரூவோட அப்பாவா அவர் வரும்போது ஒரு க்ளோஸ் ரிசெம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஈ ஸ்டில் லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஓகே வெரி ஷை மிஸ்டர், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபில்ம். அவராக இருக்கட்டும், லீலா சாம்சன் மேம் வந்து ஒரு கிராண்ட் மதராக வராங்க, அன்பு வந்து ஃப்ரெண்டாக வராரு, அந்த வீட்டில் வேலை செய்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வி கேவ் அந்த கதாபாத்திரங்கள் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கும். அண்ட் த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ட் வாட் இஸ் ஐ டு சே சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு நீங்கள் இந்த பாட்டில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக, பார்த்தீங்களா? சும்மா போய் சொல்லாதீங்க, அது த்ருவ். இதே கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு கை வரும் ஒரு ஃப்ரேமில், பாத்தீங்களா? அவ்வளவுதான் எனக்கு ஷார்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ண, கையை இப்படி இப்படிலாம் பண்ணி ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணிப்பேன். அடுத்த தடவை அந்த பாட்டு பாடுற போது பாருங்க. ஓகே, அண்ட் ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட் வந்துடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐம் ஷுர் நான் கன்ஃபார்ம்டாக யாரும் மிஸ் பண்ணியிருப்பேன். எஸ்எஃப்எக்ஸ் டீமாக இருக்கட்டும், ஆர்ட் டிரெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து they've all been like such an integral part and they've helped us do this. And முக்கியமா Banita and Priya, thank you for being a part of our film. Priya வந்து இந்த ரோல் ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப யோசிச்சோம், பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இது, பிகாஸ் இட்ஸ் லைக் அ கெஸ்ட் ரோல். பட் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை விட தெலுங்கை விட பிரியா, ஐ திங்க் யூ டிட் த பெஸ்ட் இன் திஸ் அண்ட் யூ சூட் தட் ரோல் ஸோ மச். அண்ட் ஐ லவ் தட் சாங். கனா சாங் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அண்ட் யாரோ சொன்னாங்க நீங்கள் அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க செட்டில் வித் எவ்ரிபடி. there's a lot of when you come in ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் பனிட்டா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டம். பனிட்டா வந்து ஹிந்தி படம் பண்ணுறதே வந்து கஷ்டம். ஏன்னா அவங்க அம்மா வந்து நம்ப மாட்டீங்க, பனிட்டா இப்போ ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு போனாங்க. 5 வருஷம் பிறகு அவங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க இதுதான் இந்தியாவா? அப்புறம் அவங்க கேட்டாங்க எப்படி அவங்க வந்து பேமெண்ட்ல எப்படி நடந்து போவாங்க அப்படின்னு அவங்க அம்மா. ஸோ அவங்களுக்கும் நமக்கு இந்தியாவுக்கே சம்மந்தம் இல்லை. ஸோ ஹிந்தி படம் கூட அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு படம் ஒரு கேரக்டர் பண்ணி நீங்கள் அதை பார்க்குற போது நீங்கள் உணர்றீங்க அவங்க அந்த கேரக்டர்னு. அண்ட் நீங்கள் பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக. அண்ட் த்ருவும் அவங்கள வந்து ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அழுதுருவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க. நான் பயங்கர சண்டை நினச்சா இல்லை அவங்க கேரக்டரில் இருக்கான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் தட். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம், அவங்க ஹாலிவுட்லேயும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ விச் பாத் யூ கோனா டேக், பட் I think some Tamil cinema is going to just embrace you, Banita. You look gorgeous. You're such a fabulous actor. Welcome to the Tamil industry. And எனக்கு வந்து கடைசியா நான் போறதுக்கு முன்னாடி I just want to say எனக்கு வந்து இல்லை நிறைய அப்பாக்கள் நம்ம எல்லாருமே பசங்களுக்கு ஏதாவது வீடு கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது சொத்து ஏதாவது ஒன்று நமக்கு விட்டு கொடுக்கணும்னு. எனக்கு வந்து இல்லை, அவனுக்கு கொடுக்குற ஒரே லெகசி நீங்கள் எல்லாருமே தான். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து இது சும்மா நான் சொல்ல நினைக்காதீங்க, சும்மா நீங்க இருக்கீங்க சரி, அது டாக்டர்லாம் நடுவில் சொல்லாதீங்க, யாருக்கா ஊசி போடணும்லாம் எனக்கு தோணுது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்கே வந்து என்னோட ஃபேமிலி இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்கான், என் பழைய பெஸ்டி மாலா இருக்கா, அருணா, வித்யா என் தங்கச்சிங்க, கீதா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் என்னன்னா they all feel so happy for Dhruv. ஆனா நீங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றீங்க. குடும்பம் என்ன ஃபீல் பண்ணுதோ அந்த ஃபீலிங் வந்து இது வந்து நம்ம வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, தானா வருது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவனை இப்படி ஏத்துக்கிட்டு ரொம்ப நன்றி. உங்க பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை பத்திரிகையாளர்கள். அண்ட் எனக்கு ஒரு சின்ன விஷயம் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்கிங், த்ருவ் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். த்ருவ் வந்து இந்த படத்துல எவ்வளவு ஈடுபாடுனா, எப்படின்னா நீங்க எந்த யூஸோ அர்ஜுன் ரெடினோ பாத்தீங்களா, அர்ஜுன் ரெடி பாத்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க, அந்த டயலாக் சொல்லிடு, அதுல இருந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க. எந்த சீன், எந்த சீனு சொல்லுங்க. நீ என்ன அது போய் தேட போறீங்களா, வீடியோ பார்க்க போறீங்களா? சரி, அர்ஜுன் ரெட்டில எந்த சீன் சொன்னாலும் அப்படியே, எந்த சீன் சொன்னாலும் தெலுங்குல பண்ண மாட்டேன், தமிழ்ல பண்ணுவான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த மெமரி, அந்த படத்தை அந்த கேரக்டருக்குள்ள இருந்து அப்படியே மூழ்கி அந்த கட்ல எந்திரிச்சு அந்த டயலாக் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அப்படியா? எனக்கு அப்ப வந்து பனிதா ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும், அந்த ஒரு சீன் வேணும். இல்ல அப்படி நடிக்க முடியாது, நடிக்கிறதுக்காக இல்ல, நடிக்கல வேணாமா,
அப்புறம் மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு அப்பா இங்க பக்கத்துல இருக்கு. கரெக்ட் சார், கரெக்ட் So, சார். சார் அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் உணர்ந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி. சார் அப்பனா உங்களுக்கு நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ல சரி, அப்ப நான் சொல்றேன் எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், சாரி இது சீக்கிரம் முடிச்சு போயிடுறேன். த்ரூ வந்து எப்பவுமே நான் தான் எல்லாமே நட கிட ஒட பாவனை எல்லாம் அப்படிலாம் கிடையாது. த்ரூ வந்து சில விஷயங்கள் நான் அங்க இருந்தேன் சொல்றதுக்கு இது மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு. பட் ஓகே, பட் என்னன்னா ஒரு சீன் எல்லாமே அவன் பண்ண சீன்ஸ் எல்லாமே முழு சீனா ஒரே டேக்கா தான் பண்ணுவான். ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. அவ்வளவு உணர்ந்து அதுக்குள்ள போயிடும். அதை நான் நிறைய தடவை பார்த்து வேந்திருக்கேன். ஏன்னா எனக்கு மெமரி வந்து கொஞ்சம் வீக். அண்ட் பார்க்கும்போது நாட் பேட், நல்லா பண்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இங்க வந்து ஒரே நிமிஷம். யூ வாண்ட் டு which scene do you want? சார் நீங்க whichever you enjoyed the most, நீங்க என்ஜாய் பண்ண சீன். Banita sir, which scene? We'll do that. The scene with your dad and the Tulu dialogues maybe. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வேற எங்கேயோ போயிட்டோம். Not break up. முன்னாடி உங்க அப்பா பாக்குறான்டி அப்படினீங்களே. நீ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. எஸ் just do it. And இதுல என்ன அழகுனால அவர் டயலாக் மட்டும் இல்ல, அவர் பனிட்டா டயலாக், அவங்க அப்பா டயலாக் எல்லாம். Dude, no please. Come on, Dhruv. அங்கிள் நேத்து நடந்ததுக்கு சாரி, பட் ப்ளீஸ் அதை வச்சுட்டு எங்க ரெண்டு பேரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். பனிட்டா வச்சே சொல்றா, don't change it. Just get to the I don't know. Do the scene, Dhruv. Come on. Hey, ஈரக மண்டேசாமுண்டா அங்க பார்த்து சொல்றா. யான் பருந்துலா எனக்கு மீரா இஷ்டாந்து, மீரா பருந்துலா யான் இஷ்டாந்து, and this is how you treat me. I'm a bloody surgeon. யான் கல்தனா I started Tirunayatha. And who the fuck is this guy, Meera? If this is how it is, இல்ல அந்த துளு டயலாக் சொல்லு. அப்பா டயலாக் சொல்லு. அவடிக்கிற பாணி. He has enjoyed it. அவடிக்கிற பாணி. This is so cute. இதே மாதிரி தாங்க அங்கேயும் ஷார்ட்ல கேட்கவே மாட்டேன். So cute. This is so cute, definitely. Okay, sorryங்க for taking all this time. Sorry for shouting. இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் அப்படிலாம் மறந்துட்டேன். I just came up and said யாரா மறந்துட்டேன்னா ரொம்ப sorry. Thank you Danu sir, thank you sir, and thank you Chaudhary sir for being here. Thank you to everybody. ரொம்ப ரொம்ப நன்றி. You want to do something? Sir, next to what? துளு டயலாக் சொல்றா. சொல்லு. அந்த துளு டயலாக சொல்லுங்களேன்ப்பா ப்ளீஸ். ஆசைப்படுறாருல அப்பா. Okay, thank you everybody. Bye. Did I miss anybody? எங்க போற? அவ்வளவுதானா? இங்க போனீங்களா? வீட்டுக்கு போனப்பா, மழை வேற. கிளம்பலாம், போலாம். ஏங்க அப்பா வர டயலாக் சொல்லுங்க. சேது டயலாக். கரெக்ட், சேது. ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன்டி. சங்கிலி கிங்கிலி போட்டு என்ன ஓரமா உட்காருவீங்க. விக்ரம் சார், சொல்லுப்பா. பிரியா has got a request. அங்கே எனக்கு சைகைலாம் காமிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் சூப்பரா பாடுவீங்க. ஒரே ஒரு பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியா ஆனந்தோட. ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. என்னைக்கு உன்னை பார்த்து இந்த இளவடத்தை லவ் நான் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிடிச்சது தனியா. நான் கூட முன்னாடி நினைப்பேன், ஏன்டா அந்த லவ்வையும் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்கன்னு. ஆனா இப்பதாண்டி புரியுது, உங்ககிட்ட மாடிட்டு சாவுறதா அப்படியே ஒரே மேல போல. இது போதும். அந்த பாட்டு எந்த பாட்டு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது இல்ல. இந்த டிவில நான் வந்து ராப் கரெக்ட். சரி, இது வந்து நம்ம ஹீரோ ரதான் சாருக்காக தப்பான லிரிக்ஸ். முக்கியமா சோ சாரி. இந்த படத்துக்காக ஒரு ஃபோன் பண்ண சிவகார்த்திகேயன், ஒரே ஒரு பாட்டு எனக்கு எழுதி கொடுங்கன்னு. சார் இப்பவே சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு பாட்டு எழுதி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். எல்லா பாடலையுமே ஏதாவது ஒரு லைன்ஸ் நாங்கள் மாற்றிருப்போம். இதில் வந்து ஒரு வார்த்தை கூட பிசுறு இல்லாமல் அப்படியே கொடுத்து நாங்கள் மாற்றாமல் பண்ண சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி. அண்ட் வினோத் மாரி, நான் வந்து இந்த படத்தில் வந்து ராஜசேகர் தான் அந்த ஃபுல்லாக டைலாக்ஸ் எழுதினாரு. நானும் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த காமெடி டைலாக் வந்து என்ன பண்ணுறது, அன்போட டைலாக்ஸ்ன்னு சொல்லி வினோத் மாரி கூப்பிட்டு அவர் எங்களுக்காக உட்காந்து அப்படியே எழுதி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப கியூட் டைலாக்ஸ். தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ. அண்ட் இஃப் ஐ எனிபடி எல்ஸ் மறந்துட்டேன். அண்ட் அஞ்சனா, தேங்க்யூ ஃபார் தி எனர்ஜி. Thank you so very much and sorry for the time. Thank you very much. So sweet of you sir. அந்த பாட்டு
பாடிடுங்க எந்த சார். பாட்டு வேணும்? அவர்தான் ரேப் பண்ணலாம் நம்ம கண்ணிலே கண்ணீரே பிரிந்தே நான் போகின்றேன், வெண்ணிலே வெண்மேகமாய் கரைந்தே நான் மெல்ல மெல்ல நகர்ந்தேன், அழுகை இன்னும் அருகில் தினம் தினம் நான் விழுந்தேனே, நிலவே நிலகளை தொடர்ந்திடவானும் ஏன் என்னை பிரிந்தாய், காரணமாய் என் அழகே, ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, கண்ணீரில் உறைந்தாய் கனவே. Thank you very much. Brilliant. Anjana, thank you. This is so brilliant. Actually ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்து வந்து ரெண்டு பேரும் சுத்தி போட்டு முதல்ல உடைங்க தயவு செஞ்சு. Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. First of all, most importantly முகேஷ் சருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் because மலையாளத்துல என்ன எஸ்ரால லான்ச் பண்ணாரு. So E4 Entertainment is a very special production house எனக்கு. And இவருக்கு இருக்கிற conviction, I think it's so amazing to have Aditya Varma இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னா I think it's all his conviction. And Vikram sir. சொல்றேன் அவர் பத்தி தான் சொல்ல போறேன் இருங்க. சரி, நான் ஸ்ரீதேவியில இங்கிலீஷ் ஒர்க் பண்ணும்போது ஐ தாட் ஒரு ஆர்டிஸ்ட் விட she's such an amazing mom. அதே மாதிரி I told Vikram sir this plenty of times, such an amazing father, and it's just so amazing watching their relationship. And Dhruv has been really fun to work with. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்டார் சன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் so special and so lovely. And obviously Vikram sir acting அதெல்லாமே தெரியும், it's passed on to Dhruv, and அவர் நியூயார்க்ல எல்லாம் படிச்சிருக்காரு. So it's going to be interesting to see your choice of films in the future. Ravike sir, ஒரு மாடலா உங்களோட I started, and I'm so happy I finally got the opportunity to work with you. Nervous-ஆ இருந்தது because makeup எல்லாம் எடுக்க வச்சுட்டாங்க விக்ரம் சாரும் ரவி சாரும், but I loved working on this film. Radhan, your music is amazing, and Banita, welcome to the Tamil industry. And it's just a very special movie, and kandipa November 8th எல்லாரும் வந்து தியேட்டர்ல பாக்கும்போது you'll really see a different version of this film. ரெண்டு வாட்டி ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த படம், it's a cult film, but the Tamil version ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப டிஃப்ரெண்டா கண்டிப்பா இருக்கும். Thank you. தமிழ் பசங்க உங்களோட வரவேற்பை காட்டுங்களேன் நம்மளோட புது என்ட்ரிக்கு. Introducing Banita. Thank you. Hi, thank you everyone. Thank you so much for coming. I just feel so proud to be here, and it's been an incredible journey, one that was started by Mukesh sir. Thank you so much for inviting me on this. I just don't even know where to start. Thank you to the incredible AD team. You guys are awesome. This would never have happened if it wasn't for you. Ravi sir, you're a legend. Thank you for making us look so great on screen. Priya, you're amazing. I'm so sad we didn't get to work together, but you've done an amazing job. Girisa, Shaurya, thank you so much for pushing me with this film. Your passion for this treatment is infectious, and you've done such a wonderful job. Vikram sir. அவங்க பேசுறது நம்ம கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அந்த டைம் கொடுத்தாதான் அவங்க டக்கு பேசி முடிச்சிட்டாங்கன்னா என்ன பேச வந்தாங்க அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம் நம்ம. ப்ளீஸ். I mean, need I say more? This reaction just shows what an amazing human being you are. I am so inspired by you. Every day on set, watching you work so tirelessly just to make me and Dhruv look good. I'm forever indebted to you. Thank you so much, sir. Wait, I'm not finished. Dhruv.
Dude, I'm so proud of you. Watching you on the big screen, you've done such a good job. I feel so honored to be on the start of this incredible journey with you. You're going to be so big. I'm so proud. Thank you everyone for coming, and thank you for hosting. You're doing a great job. Thank you so much, Banita. We have Chian Vikram on stage, please.